சிவா திருச்சிற்றம்பலம். நமது சிவ அன்பே சிவம் டெலகிராம் சேனலில் பயணம் செய்து வரும் அனைத்து அடியார்களுக்கும் அன்பான ஆத்ம வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் அருள்நிதி என் சோமசுந்தரம் ஐயா அவர்களை வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறோம். இன்றைய தலைப்பு கடவுளிடம் சரணாகதி அடைவது எப்படி. அன்பர்கள் அனைவரும் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. ஐயா வணக்கம் ஐயா, வாழ்க வளமுடன். நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். வாழ்க வளமுடன். கொல்லா விரதம் குபலவேலமெல்லாம் ஓங்குக என்ற விரிந்த வள்ளல் பெருமானாருடைய சிந்தனைகளிலே தொடங்கி இருக்கிறோம். இந்த இனிய மதிய போதிலே ஒரு அருமையான தலைப்பு, கடவுளிடம் சரணாகதி அடைவது எப்படி. ரொம்ப பேருக்கு கடவுளிடம் சரணாகதி அடைய வேண்டும் என்பதே இன்னும் அறியப்படாமல் இருக்கின்றார்கள். கடவுளை ஒரு சொந்தக்காரராக வச்சுட்டு அவர்கிட்ட அப்பப்போ போய் என்ன வேணுமோ கேட்டு வாங்கிக்கிறது தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய இறை வணக்கமாக இருக்கிறது பாருங்க. இப்போ இந்த பக்தி என்பதே பற்றுதல் என்றுதான் பொருள். ஆனால் அந்த பற்றுதல் எப்படி இருக்கணும் இறைவனோடு கடவுளோடு அப்படின்னு கேட்டால், பக்தியும் தேவைதான், ஒரு பக்கம் கடவுளையும் நான் நம்பிக்கிட்டு தான் இருக்கேன் அப்படிங்கிற அளவில் இல்லாமல் முழு நம்பிக்கை என்று சொல்லக்கூடிய அந்த இடம்தான் வரணும். அந்த இறை நம்பிக்கை எப்பொழுது வரும் அப்படின்னு சிந்தித்தோமே என்று சொன்னால், உள்ள பொருளை பற்றிய அறிதல் புரிதல் தெளிவு வந்தால்தான் கடவுள் என்பதை பற்றிய முழுமையான தெளிவு ஞானம் அமைய பெற்றால்தான் நமக்கு அந்த நம்பிக்கையும் முழுமையானதாக இருக்கும். அப்படி இல்லை என்றால் பயனில்லை. அந்த கடவுள் நம்பிக்கை என்று சொல்லக்கூடியது தெளிவோடு இருந்தால்தான் அந்த நம்பிக்கை முழுமை பெறுகிறது என்று நான் சொன்னேன். ஒரு வகையில் மூட நம்பிக்கைகளாக எல்லாரும் சாமி கும்பிட சொன்னாங்க, நானும் இருக்குன்னு நம்புறேன், கும்பிடுறேன் அப்படிங்கிறதாக இருந்து விடக்கூடாது. அந்த இறைவன் எங்கே இருக்கிறான், எப்படி இருக்கிறான், எதுவாக இருக்கிறான் என்ற ஒரு கேள்வியை முன்வைத்து பார்க்கிற போது, இறைவன் என்று சொன்னாலும் கூட அங்கே ஆண்பாலாக குறிப்பிடப்படுகிறது. அப்ப இறைவி என்று சொன்னால் அப்போ அவன் என்ன ஆணா பெண்ணா என்ற கேள்வி வருகிறது. பெரியவங்க பாடியிருக்காங்க, ஆணல்லன் பெண்ணல்லன் அல்லா அலியுமல்லன் என்றும் பாடியிருக்காங்க. இப்போ இறைவன் என்று குறிப்பிடுகின்ற சொல் கூட இப்பொழுது நான் கருத்தில் எடுத்துக்கொள்ளவில்லை என்று வைத்துக்கொள்ளும். அப்போ எந்த சொல் சார் அப்படி? இப்போ கடவுள் என்று சொல்றோம் இல்லையா, கடவுள் என்றால் அதற்குரிய பொருள் என்ன? கட உள் என்று சொன்னார்கள். உள்கடந்து பார்க்க வேண்டும் என்பது. நாம என்னமோ கடவுள்னா வேற எங்கேயோ கோயிலில் இருக்கிறதாகவோ பூஜையில் இருக்கிறதாகவோ நாம கருதி விடுகிறோம். அப்படியல்லாமல் கடவுள் என்ற வார்த்தை விளக்கம் சிந்தித்தோமே என்று சொன்னால் கட உள் என்று தானே சொன்னார்கள். அப்ப அத்தகைய கடவுள் என்பது எல்லாம் வல்ல தெய்வமது எங்கும் உள்ளது நீக்கமற. இப்ப விரிந்திருக்கக்கூடிய எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய தோற்றமும் முடிவும் இல்லாத எல்லாம் வல்லது. அது ஒன்றும் லிமிட்டெட் ஆற்றல் இல்லை. அப்படிப்பட்ட அந்த பேராற்றல் ஒன்று இருக்கிறது என்பது, அந்த பேராற்றல் ஒன்று இருக்கிறது என்பதை நாமும் ஏற்றுக்கொள்கிறோம், புரிந்து கொள்ளுகிறோம். அதனை நோக்கிய பயணத்திற்காகத்தான் சரீகிரிய யோக ஞானம் என்று 4 படிகளை கொடுத்தார்கள். ஆதியில உரு வழிபாடு, மந்திர வழிபாடு, மனோ வழிபாடு, யோகம். கடந்த ஞானம் என்ற ஒன்றையும் கொடுத்தார். ஞானம் என்று என்ன, ஞானம் என்றால் என்ன என்று சிந்திப்போமே என்று சொன்னால், ஞானம் என்பது அறிவது, அறிதல் என்று பொருள். அப்ப அறிவது பொருள் என அருளிய பெருமாளே என்று
அருணகிரிநாதர் பாடியது போல அறியப்படு பொருளாக, அறிவாக, உணர்தலாக. அப்ப அறிவு எங்க இல்லை, எல்லாத்துலேயும் ஒரு சீர்மை இருக்கிறதா இல்லையா? அதைத்தான் அறிவுன்னு சொல்றோம். சீர்மை இல்லாமல் இருந்தால் நம்ம ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அந்த சீர்மை ஒரு தாவரம் என்று எடுத்துக்கொண்டால் அது அதனுடைய பண்புகளை வெளிக்காட்ட வேண்டும். ஒரு குரோட்டன்ஸ் எப்படி இருக்கணுமோ அப்படிதான் குரோட்டன்ஸ் இருக்கும். மற்ற ஒரு மாமரம் எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கும். முருங்கை மரம் எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கணும். அந்த அதனுடைய பண்புகளை முறையாக வெளிப்படுத்துகின்றது தான் இயற்கையினுடைய ரிதம், நேச்சர் என்று சொல்லலாம். இந்த இயற்கையினுடைய சீர்மை என்று சொல்லலாம். இப்ப மனிதன் மட்டும் என்ன செய்கிறான் என்று சொன்னா, ஆறாவது அறிவாகிய மலர்ச்சி வந்து விட்ட காரணத்தினால தன் நோக்கிற்கு சிந்திக்கவும் முடிவெடுக்கவும் செயலாக்கம் பண்ணவும், இன்னும் சொல்ல போனா சிந்திக்காமலே மனம் போன போக்கெல்லாம் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கின்ற நிலையாக போய்விடும். அப்ப மேற்சொன்ன இந்த நம்பிக்கை மற்றும் விளக்கம் வெறும் நம்பிக்கையாக இருந்து விட்டால் பயனாகாது. அது விளக்கத்தோடு கூடிய தன்மைக்கு போனாதான் அது முழுமைக்கு போக முடியும். அப்போ விளக்கம் என்று சொல்லக்கூடியது கடவுள் எங்கே இருக்கிறான், எப்படி இருக்கிறான் என்ற ஒரு விளக்கத்தை நாம் எல்லாம் சிந்தித்திருக்கிறோமா என்று கேட்டால் சிந்தித்திருக்கிறோம். ஒரு வகையில் 16 வயதுக்கு மேற்பட்ட எல்லோருமே யோகஞான விஷயங்களுக்கு பரிணாமம் பெற வேண்டியவர்களாக இருக்கின்றார்கள். ஆனால் ஆலயம் செல்வது சாலவும் நன்று என்று, ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்று ஆலய வழிபாடு மந்திர வழிபாடுகளில் மட்டும் மக்கள் இன்றைக்கு நின்று விடுகிறார்களே தவிர, அந்த கடவுள் தத்துவங்களை எல்லாம் பின்பற்றுகின்றார்களா என்று கேட்டால் ஒரு கேள்விக்குறி தான் அங்கே மிச்சமாக இருக்கிறது பாருங்க. எனவே இந்த பக்தியினுடைய படிகளிலே 4வது மார்க்கம் தான் சன்மார்க்கம் என்று சொல்லக்கூடியது. தாசமார்க்கம், சர்ப்புத்திர மார்க்கம், சகமார்க்கம், சன்மார்க்கம் என்று சொன்னார்கள். அதாவது வள்ளல் பெருமானாரும் சன்மார்க்கத்தை வலியுறுத்தினார்கள். அந்த இடத்துக்கு போறதுக்கு என்ன பேர் சொன்னாங்கன்னு கேட்டா சாயுஜ்ய பதவி அடைதல் என்று சொன்னார்கள். சாலோகம், சாமீபம், சாரூபம், சாயுஜ்யம் என்றார்கள். இப்ப அதிலேயே பாருங்க, சாரூபம் என்ற சொல் எதை குறிக்கிறது என்று கேட்டால் அவன் வடிவாகவே ஆகுதல். சாரூபம், அவனுடைய வடிவமாகவே ஆகுதல் என்று. இப்ப நான் என்ன கேள்வி, பக்தி மார்க்கத்திலே இறைவனை நோக்கி பயணிக்கிறவர்களை பார்த்து கேள்வி வைக்கிறேன்னு கேட்டா, இறை வடிவமாகவே ஆகுதல், அடுத்தது சன்மார்க்கம் என்றதெல்லாம் அவனாகவே ஆகுதல், சகமார்க்கம்னு சொல்லி அப்புறம் சன்மார்க்கம். நாங்க சகன்னா தோழன், இறைவனை தோழனாக காணுகின்ற நிலையெல்லாம் சொன்னாங்க. அதையெல்லாம் பக்தி படிநிலைகளை பற்றி நம்ம இப்ப விரிவா பார்க்க போறோம். ஆனா அந்த படிகளில் முன்னாலேயே இருந்துகிட்டு கொஞ்சம் தாண்டி மேலே போக வேண்டியதை போகலையேங்கிறதுக்காக தான் இந்த சிந்தனை இன்றைக்கு நாம் எடுத்திருக்கோம். அப்போ அதை தான் சாயுஜ்ய பதவியடைதல் என்று சொன்னாங்க. நண்பர்களே, இந்த உலகம், இயற்கை, உலக தாண்டி இந்த பயணி இயக்க மண்டலத்தில் உள்ள கோள்களுடைய இயக்கங்கள், இதெல்லாம் ஒரு சீர்மையோடும் ஒழுங்குமுறையோடு நடந்து கொண்டு இருக்கிறதா இல்லை, இயங்கி கொண்டிருக்கிறதா இல்லையா? அந்த ஒரு பேராற்றலை இங்கே நாம கடவுளாக புரிந்து கொள்ள வேண்டும். கடவுள்னா வேற ஏதோ ஒரு அடையாளம், ஐடென்டிட்டி, ஒரு வடிவத்தோடு கூடிய, ஒரு நாமத்தோடு கூடிய அல்லது பல பெயர்களை சொல்லக்கூடிய ஒரு கடவுளாக, ஒரு வடிவத்தோடு கூடியதாக பின்பற்றுவதை காட்டிலும், ஏன்னா அதனால்தான் அருவுருவமாக சிவலிங்கத்தை கொடுத்தாங்கன்றதை புரிஞ்சுக்கணும். இப்பதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய விஞ்ஞானம், இன்றைக்கு இருக்கக்கூடிய பகுத்தறிவு என்று சொல்லக்கூடியது அதுவும் சரியா வழி நடத்துகிறதா என்று கேட்டா அல்ல. ஞானியர்கள் தான் சமுதாயத்திற்கு மீட்சி பெறுவதற்கு தேவையான விஷயங்களை கொடுத்துருக்காங்க. இப்ப
இப்ப இதையெல்லாம் சிந்திக்கிறது தான் ஒரு ஆன்மீக கல்வி என்றே பெயர். இந்த ஆன்மீக கல்வியை நோக்கிய பயணத்துல கடவுள் நம்பிக்கையை மட்டும் வைத்திருக்கிறவர்களை பார்த்து நாம் ஒரு சிந்தனையை கொடுப்போமே என்று சொன்னா, நீங்க இறை நம்பிக்கையை மட்டும் பற்றி கொண்டிருப்பதுல இருந்து கொஞ்சம் இம்ப்ரூவ்டு ஸ்டேட் என்று சொல்லக்கூடிய அடுத்த ஒரு உயர்நிலைக்கு வாருங்கள் என்பதுதான் சிந்தனை. அன்பர்களே, அப்ப புலன்களை அடக்கி புலன்களை ஒருமுகப்படுத்த சொன்னாங்களே ஆலயங்கள்ல, கோயில்கள்ல. அப்ப அந்த கோயில்கள்ல சொன்ன மெய்வாய் கண் மூக்கு செவி என்று சொல்லக்கூடிய 5 புலன்களை ஒருமுகப்படுத்தப்பட்ட பழக்க பயிற்சிகளை கொடுத்ததுக்கு காரணம் என்னன்னு கேட்டா மன வலிமை தான். ஏன்னா மன ஒருமை இருந்தாதான் மன வலிமை என்பது ஏற்படும். அப்ப அந்த மன வலிமையை நோக்கிய பயணத்துல தான் பக்தி மார்க்கத்துல அன்பர்களே இந்த பக்தியினுடைய படிகளை மிக அழகாக பெரியவர்கள் வகுத்து கொடுத்தது நமக்கு ஒரு பெரிய ஆதாரமாக, இந்த தலைப்புக்கான ஒரு ஆதாரமாக உங்களிடம் முன்வைக்கிறேன். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்று சிரவணம் என்று சொல்லக்கூடியது. சிரவணம் என்று சொன்னா என்ன அப்படின்னு கேட்டா, இறைவனுடைய புகழை பாடுவது, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. அப்ப இந்த இறைவன் புகழை பாடுவது என்று சொல்லக்கூடியது கடந்து நாம சங்கீர்த்தனம், இன்னும் ஸ்மரணம், பாத சேவை, ஆராதனை, வந்தனம், தாச மார்க்கம், சங்கற்பம், ஆத்ம நிவேதனம் என்று 9 படிகளை வகுத்து கொடுத்தார்கள் பக்தி படிகளாக. அன்பர்களே, இப்ப அதைத்தான் நாம சிந்திக்க போகிறோம். சிரவணம் என்று சொன்னா என்னன்னு கேட்டா, இறைவன் புகழ் பாடுதல் என்று மட்டும் கருதுவதில்லை. அந்த இறை உணர்வு, இறைவனை நினைத்தல் என்று சொன்னா நமக்குள்ள ஒரு பர்ஃபெக்ஷன் வருதா இல்லையா? ஆட்டோமேட்டிக்காக கடவுளை பற்றிய நம்பிக்கைன்னா அப்போ அங்கே ஒரு தூய்மையும் தேவைப்படுகிறது, அகத்தூய்மை. அடுத்தது அந்த நாம சங்கீர்த்தனம் என்பது இறைவன் புகழ் பாடுதல், இறை புகழ் கேட்டல், அப்புறம் இறை புகழ் பாடுதல். அதுல என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இசைக்கும் மன உரிமைக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. அதனால அதுதான் நாம சங்கீர்த்தனம்னு சொன்னாங்க. அந்த வாத்தியங்களோடு முறையாக அந்த ரிதத்தோடு போற்றி பாடுகின்ற ஒரு நிலை மனதுக்கு இயல்பான ஒரு சீர்மையை தருகிறது என்பதனால். அடுத்து ஸ்மரணம் என்று சொல்லக்கூடியது 3வது படிநிலை பக்தி மார்க்கத்தில். ஸ்மரணம் என்று சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டா, இடைவிடாது நினைத்தல் என்பது. பாருங்க, அந்த இடத்துக்கு போனோமா அப்படின்னு பாருங்க. நீங்களும் ஒரு பக்தி மார்க்கத்தை பின்பற்றுகிறவர்களாக பலரும் இருக்கின்றீர்கள், தேடி வருகின்றீர்கள். இப்போ உங்களிடத்துல நான் வைக்கிற கேள்வி என்னன்னு கேட்டா, இந்த இடைவிடாது இறைவனை நினைத்தல் இருக்கான்னு இதுக்கு ஒரு கதை கூட சொல்லுவாங்க. என்னன்னு கேட்டா, புராணங்கள்ல ஒருத்தன் என்ன பண்ணான்னா, நிறைய பூக்களை அந்த பெரிய தோட்டம், அதுல இருந்து பூக்களை பறிச்சிட்டு வந்து கூட கூடையாக கொண்டு வந்து பூஜை பண்ணுவான். அளவில்லாத அந்த நந்தவனத்தினுடைய அவ்வளவு பூக்களையும் ஆள் வச்சு பறிச்சிட்டு வந்து பூஜையை சிறப்பா செய்வான். அவனுக்கு நான் தான் சிறப்பா பூஜை செய்யறேன்னு ஒரு அகந்தை இருந்ததான். இப்ப அந்த அகந்தையை போக்க வேண்டும் என்று கருதுகிறார். யாரு? இறைவன், நாராயணன் வச்சுக்கோங்களேன். அப்ப உன்னை காட்டிலும் ஒரு பக்திமான் இருக்கிறான், நீ அவனை போய் பாரு அப்படின்னு. யாரப்பாது? நான் இவ்வளவு பூஜை பண்றேன், அவனை போய் பார்க்க சொல்றாரு, பாப்பம்னு போய் பார்க்கறாரு. அது புராணத்துல ஏதோ கதை பேர் கூட வரும், எனக்கு ஞாபகம் இல்லை. அது அந்த ஆள் யாருன்னா ஒரு விவசாயி. அவன் என்ன பண்றான், காலையில கலப்பையை தூக்கி தோல்ல வைக்கும் போது நாராயணா அப்படின்னு சொல்லி தோல்ல வைக்கிறான். அப்புறம் உழுகின்ற போது, தொடங்கும் போது, அப்புறம் அன்னைக்கு கடமையெல்லாம் முடிச்சுட்டு திருப்பி வந்து இறக்கி வைக்கும் போது நாராயணா அப்படின்னு இறக்கி வைக்கிறான்.
நான் இவ்வளவு இறைவன் புகழ் பாடிக்கொண்டிருக்கேன், இவ்வளவு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கேன், என்னை காட்டிலும் இவனை சிறந்த பக்தன் என்று கடவுள் சொல்றாரேன்னு இவருக்கு ஆச்சரியமா போச்சு. அதே மாதிரி நாராயணான்னு சொல்லக்கூடிய நாரதரை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. அவருக்கும் ஒரு முறை ஈகோ வந்தது. ஏன்னா நான் எப்போ பார்த்தாலும் நாராயணான்னு சொல்லிகிட்டே இருக்கேன் அப்படின்னு. இப்ப இந்த விவசாயினுடைய உதாரணத்தை காட்டப்பட்ட போது ஆச்சரியப்பட்டு, நான் எப்போ பார்த்தாலும் நாராயணான்னு சொல்லிட்டு இருக்கேன், இந்த காலையிலையும் மாலையிலையும் ஏற்கலப்பையை தோல்ல வைக்கும்போது சொல்றவனை போய் முழு பக்தன்னு சுட்டி காட்டிட்டாங்களே அப்படின்னு. உடனே ஒரு டெஸ்ட்டுக்கு ஒரு கிண்ணத்துல ததும்ப எண்ணெயை கையில கொடுத்து, இது சிந்தாம இது அப்படியே இந்த ஊரை ஒரு வலம் வரணும் அப்படின்னு. உடனே அதே கவனமாக செல்கிறான். இப்ப இதை கொண்டு வந்து சேர்த்துறதுக்குள்ள நீ எத்தனை தடவை கடவுளை நினைச்சேன்னு கேட்கிறான். ஆஹா, இல்ல இந்த எண்ணெய் தழும்பாம நான் ஊரை சுத்தி வர்றதுதான் எனக்கு பெரிய வேலையாகி போச்சு. அப்ப அதை தான் கவனிக்க வேண்டியிருந்ததே தவிர நான் எங்க கடவுளை நினைக்கிறதுன்னு ஒத்துக்கிட்டான். அது போலதான் நாம் செய்கின்ற எல்லா செயல்களையும் அந்த இறை உணர்வோடு செய்வது மட்டுமல்ல, இடைவிடாது நினைத்தல் என்பது நினைத்தல் அல்ல, அது வித்தவுட் எனி பிரேக், த கண்டினியூஸ் என்று சொல்லக்கூடியது. இப்போ அதுக்காக இறைவனை பாத சேவை செய்தல், திருவடி வழிபடுதல் மற்றும் ஆராதனை செய்தல் கேள்விப்பட்டிருப்பீங்க. பெரிய பூஜை நிகழ்த்த வழிபடுதல், அப்புறம் வந்தனம் விழுந்து வணங்குதல், சாஷ்டாங்கமாக வணங்குதல்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? இதுக்கு மேல இந்த பக்தியினுடைய பரிமாணம் எப்படி ஆகுதுன்னு கேட்டா தாசன் என்ற நிலைக்கு வர்றாங்க. இது 7வது படிநிலை. இது தாசன்னா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, ராமதாசர், கண்ணதாசன் இல்லையா, கம்பதாசன், பாரதிதாசன் என்றெல்லாம் சொல்லுவோம். அப்படி தாசனாக இறைவனுக்கு மாறுதல் அப்படின்னா என்ன? இறை உபதேசம் எதுவோ அதை மாறாது மீறாது பின்பற்றுகின்ற ஒரு நிலை. நான் கேட்கிறேன், இறை வழிபாட்டில் இருக்கவங்கெல்லாம் அதுக்கான நீதிகளை அவ்வளவு முழுசா கடைபிடிக்கிறாங்களா? பிடிக்க முடிகிறதா? இல்லை. எப்படி அந்த எண்ணெய் கிண்ணத்தை வச்சுக்கிட்டு அதை நினைக்கத்தான் சரியா இருந்தது, அதுக்கிடையில நாராயணன் எங்க நினைக்க முடிஞ்சதுன்னு நாரதர் ஒத்துக்கிட்டாரோ அது மாதிரி இங்கே அந்த தாசன் என்ற நிலை அடியார்க்கடியான் என்று சொல்லுவார். தொண்டர் அடி பொடி ஆழ்வார்னு கூட ஒரு ஆழ்வாருக்கு பேர் உண்டு. தொண்டர் அடி பொடி, கால் தூசிக்கு சமமானு சொல்லுவோம் இல்ல, அந்த அளவுக்கு. அப்ப பக்தியில நாம என்ன ஆகணும்னா, கரைந்து போய் நான் என்ற முனைப்பு இல்லாம போற இடத்துக்கு போறதுக்கான மார்க்கம் தான் அது. அப்பதான் அதை சக்கியபாவம் என்று சொன்னார்கள். நட்பு ரீதியாக கடவுளோட ஒரு நட்பு வச்சுக்கிறோம். இது அங்க பாத்தீங்கன்னா தாச மார்க்கம், சர்ப்புத்தர மார்க்கம், சக மார்க்கம்னு சொன்னாங்க. சகன்னா சகலன்னு பேர். தே ஆர் ஈக்குவல். ஒரு வீட்டுல பொண்ணு எடுத்திருக்கக்கூடிய 2 பேர், தே ஆர் ஈக்குவல். ஈக்குவல் ரைட்ஸ், ஈக்குவல் மெரிட்ஸ். இப்ப அதுபோல அந்த இறைவனோடு சமமாகிறது. அதை தான் அப்ப அடியார் என்ற நிலையிலிருந்து நட்பு நிலைக்கு இறைவன்கிட்ட வர்றது. ஒரு அழகான மலர்ச்சி பாருங்க. நான் அடியவனாகவே இருக்கிறேன்னு சொல்றதை விட இறைவனுடைய சக்கிய பாவத்துக்கு நட்பு நெறிக்கு வந்துட்டேன். அதே இப்ப மீரா போன்ற கதைகள் எல்லாம் இறைவனை அன்பு செய்தார்கள் என்று அறியப்படுகிறோம். அதே இறைவனை தாயாக நினைத்தவர்கள் உண்டு, கடவுளை தன்னுடைய குழந்தையாக பாவித்து பாடியவர்கள் உண்டு. இதெல்லாம் நீங்க அறிவீங்க. அப்ப என்ன பண்ணிடுறாங்கன்னா, கடவுளை நம்முடைய உறவாக பாவித்து எண்ணுகின்ற பாவம் அது. அப்ப அந்த 9வது நிலையைத்தான் ஆத்ம நிவேதனம் என்பது இங்க நாம புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. இதுதான் சரணாகதி என்று சொல்லக்கூடியது.
இப்பொழுது அன்பர்களே, இப்ப இந்த 9 படிகளை பார்த்தோம். இறைவன்கிட்ட இருந்து ரொம்ப நெருங்கி வர்றோம். அப்ப அதை சாலோகம், சாமீபம், சாரூபம் என்று சொல்லுகிறார்கள். சாரூபம்னா அவனுடைய உருவத்தையே பெறுதல், இறைவனுடைய உருவத்தை பெறுதல், சாரூபம். கடைசியா 4வதா ஒண்ணு சொன்னாங்க, சாயுஜ்ய பதவியடைந்தார் அப்படிம்பாங்க. சாயுஜ்யம்னா அவனாகவே ஆகிறது. இப்ப சொல்லுங்க, இறைவனை தூரமாவே வச்சிருக்கலாமா, அவருக்கு உறவா இருக்கலாமா, அவருக்கு நண்பராக ஆகலாமா, அவனாகவே ஆகலாமா என்று கேட்டா நீங்க எதை ப்ரிஃபர் பண்ணுவீங்க? அப்ப நமக்கு முதலமைச்சரோட பிஏ வேண்டியதில்லை, முதலமைச்சரோட கார் டிரைவர் வேண்டியதில்லை. அவருக்கு சொந்தக்காரர் கிடைச்சாரு, நாம அவர் மூலமா சொந்தமாயிட்டோம், இப்ப நெருங்கி போயிட்டோம் இல்லையா? இப்ப அத்தகைய இறைநிலை எவ்வாறு இருக்கிறது என்ற ஒரு தெளிவு சிந்தனை வேண்டும் என்று சொன்னோம் இல்லையா? இறைவன் எத்தனை இருக்கிறது, இதை நான் கடந்த என்னுடைய தலைப்புல பேசினேன். இறைவன் எத்தனை அப்படின்னு. கடவுள் ஒன்றே, கடவுள் உண்டென்றிரு, ஒன்றென்றிரு. இந்த ஒன்றாகிய கடவுள் எப்படி இருக்கிறது என்று கேட்டால் வற்றாயிருப்பாக இருக்கிறது. இந்த பக்கம் ஒரு ஊர் கூட பேர் உண்டு, வத்திராயிருப்பு. அது வேற ஒன்றும் இல்லை, வற்றா இருப்பு, குறைவில்லாத பேராற்றல் நிலை. அதனால்தான் அதை குறைவில்லாத வற்றாத இருப்பு என்று சொன்னார். அது மட்டுமல்ல, அந்த இறைவனை எப்படி விளக்குகிறார்கள் என்று சொன்னா, இறைவன் சென்று சேர வேண்டும் என்றால் நாம் இரட்டைகள் அற்ற நிலைக்கு போகணும் அப்படிங்கிறாங்க. இப்ப இங்கதான் பக்தி மார்க்கத்துல போறவங்க கொஞ்சம் தடையாயிடுறாங்க பாருங்க. ஏன்னா கடவுள்கிட்ட போகும்போதே இந்த பக்திமான் என்ன செய்யறாருன்னு கேட்டா, கடவுளே எனக்கு அவசியம் இது ஒண்ணு பண்ணி கொடுத்துருங்க, மறக்காம பண்ணி கொடுங்க. அப்புறம் அடுத்த நாள் போகும்போது எனக்கு இன்னொரு விஷயம், இன்னைக்கும் இதையும் சொல்றேன் கேட்டுக்கோங்க, இதையும் பண்ணி கொடுத்துருங்க, இப்படின்னு தன்னுடைய வேண்டுதல்கள் கோரிக்கைகளை எல்லாம் வைக்கிறது பக்தி மார்க்கத்துல இயல்பான ஒன்றுதான் என்றாலும் கூட, இப்ப ஒரு கவியில பாடுறாங்க பாருங்க, பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சால பரிந்து நீ பாவியே என்னுடைய ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உலப்பிலா ஆனந்தமாய தேனினை சொரிந்த புறம்புறம் தெரிந்த செல்வமே சிவபெருமானே. சிவபெருமானை நோக்கி இப்படி பாடுறாங்க. அவர் எப்படி இருக்காராமா? பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சால பரிந்து நீ அப்படின்னு குறிப்பிடுறாங்க. என்ன அர்த்தம்? இப்ப நாம இறைவனுடைய குழந்தைங்கன்னா, இந்த குழந்தைக்கு என்ன வேணுங்கிறது இந்த இறைவனுக்கு தெரியுமா இல்லையாங்கிறது இந்த கவியில சொல்றாங்க. பால் நினைந்து ஊட்டும் தாய், அதுக்கு நிகராக தாயினும் சால பரிந்து நீ, எனக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையும் நீ கொடுக்குறேங்கிறாங்க இந்த கவியில. ஊனினை உருக்கி உள்ளொளி வெறுக்கி உலப்பிலா ஆனந்தமாய தேனினை சொறைந்து புறம்புறம் தெரிந்த செல்வமே சிவருமானே, யான் உன்னை தொடர்ந்து த கண்டினியூஸ் பார்த்தோம் இல்லையா? யான் உன்னை தொடர்ந்து இடைவிடாது நினைத்தல். அந்த இடைவிடாது பின்பற்றுகிறோமா, இல்ல கடவுளை வழிபடுறத ஒரு வேலையா வச்சுட்டு போயிட்டு செய்துட்டு வந்துடுறோம்? இதுதான் உங்க முன்னால நான் வைக்கிற கேள்வி ஒன்று. ரெண்டாவது கேள்வி என்னன்னா, கடவுள்கிட்ட போய் நம்ம என்ன கேட்கிறோம் அப்படின்னா, நம்ம இன்றைக்கு போய் எனக்கு இது வேணும்னு வரம்னு ஒரு 2-3 விஷயத்த கேட்டிருப்போம். நாளைக்கு போகும் மறந்து போயிட்டப்பா இதுவும் வேணும்னு கேட்டிருப்போம். இப்படி கடவுள்கிட்ட போய் ரெக்வஸ்ட் வைக்கிறத ஒரு வேலையா வச்சுக்கிட்டு இருந்தோம்னா, இந்த வழிபாடு வணங்குதல் என்று சொல்லக்கூடியது நாம் தாசனாக அடியவர்களாக மட்டுமே இருக்கிறோம் என்பது பொருளாகிறது. ஆனா அதற்கு என்ன அடையாளத்தை அங்க கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டா, அந்த பேராற்றலோடு தொடர்பு கொள்வதற்கு வழி என்ன அப்படிங்கறத சொல்லி கொடுக்குறாங்க. அந்த பேராற்றல் ஒன்று இருக்கிறது, இறைநிலை ஒன்று இருக்கிறது, அது எல்லாம் வல்ல தெய்வம் அது எங்கும் உள்ளது என்று புரிந்து நிறைந்திருக்கிறோம் இல்லையா?
அதோடு எப்படி இணைப்பு கொள்வது என்பதுதான் இங்கே நாம் சிந்திக்கிற ஒரு விஷயம். அந்த இணைப்பு கொள்றதுக்கு எது தடையா இருக்குன்னு கேட்டா, நான் என்பது தடையாக இருக்கிறது. எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்கிற மனமும் அங்க தடையாக இருக்கிறது. புரியுதுங்களா? அதுக்கு பேர் என்னன்னா விருப்பு வெறுப்பு என்று சொல்லக்கூடியது. இப்ப பாருங்க, விருப்பு வெறுப்பு, பாவம் புண்ணியம், நல்லது கெட்டது, வேண்டுதல் வேண்டாமை. கடவுள்கிட்ட போய் ஒரு பெரிய லிஸ்ட் கொடுக்குறோம்ல, கொஞ்சம் இருங்க சார், இன்னும் கொஞ்சம் அவர்கிட்ட பெட்டிஷன்லாம் வச்சுட்டு வந்துடுறேன். என் பையனுக்கு கல்யாணம் ஆகணும், நல்ல வேலை கிடைக்கணும், நல்லா சம்பாதிக்கணும், நல்ல குழந்தை பிறக்கணும். இப்படி இவனுடைய வேண்டுதலும் பட்டியலும் வேண்டுதலும் எவ்வளவுக்கு நீளமா இருக்கோ அவ்வளவு தூரம் கடவுளுக்கும் இவனுக்கும். எனக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையும் அவனே கொடுக்க போறான்னு நினைக்கிற இடத்துக்கு வந்தமான்றதுதான் கேள்வி. அதை கூட ஒரு பாடல்ல ஒரு அழகான சாமியார் தான், அவங்க சாது ஓம்னு திருவண்ணாமலையில் இருந்தாங்க. நான் பள்ளி பருவத்தில் இருக்கும்போது அவங்க எனக்கு இந்த பாட்டை சொல்லி கொடுத்தாங்க. என்ன பாட்டுன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு என்ன வேண்டும் என்ன வேண்டாம் என்பதை எல்லாம் என்னை விட நன்கறிந்தோன் என் பெருமானே. பாருங்க என்ன அர்த்தம் இதுல. எனக்கு என்ன வேண்டும் என்ன வேண்டாம் என்பதையெல்லாம் நான் கேட்டு அவனிடம் பெறுவதை காட்டிலும் அவனுக்கு தெரியும் என்ன கொடுக்கறதுன்றது. அவர் கொடுப்பாரு. இப்ப அந்த இடம் சிறப்பா இந்த இடம் சிறப்பா? நான் போய் பெட்டிஷன் வைக்கணுங்க, இந்த வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போகும்போது நான் இதெல்லாம் போய் சேர்த்து வரம் வாங்கிட்டு வரணும் இப்படின்னு வரம் வாங்குறவங்களாவே இருந்துகிட்டு இருக்கீங்களே. அவரோடு இணைந்து அவருக்கு உறவாயிடுறதுக்கு தான வழி. அதான் யோகம் என்று சொல்லப்பட்டது, வேற ஒண்ணும். அந்த பேராற்றலோடு தொடர்பு படுத்தி கொடுப்பதுதான் யோகம். அதனால்தான் யோகம் செய்யுங்கள் என்று சொன்னார்கள். சரி, கிரியை, யோகம், ஞானம். ஆனா குரு வழிபாட்டில் மட்டும் நின்றுறேன், யோக ஞானத்துக்கு வரல. ஞானத்தில் அவனே ஆகுதல் சொரூப ஞானம் என்று சொல்லுகிறார். அதுதான் இப்ப இந்த மாதிரியிலான விளக்கமில்லாத பக்தி குருடு என்று புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப விளக்கத்தோடு போகணும். ஆதிசேஷன் சொன்னா ஆதியாகிய நிலை மலர்ந்தது என்பதுதான் பொருள். புரியுதுங்களா? சிவம் என்றால் அசைவற்றது என்று பொருள். சக்தி என்றால் இயக்கம் என்று பொருள். அது மாதிரி விஷ்ணு என்றால் சுழற்சியை அடிப்படையாக சொல்லி சக்கரத்தாழ்வாரை காட்டினார்கள். பஞ்சபூத தத்துவமாக கணபதியை கொடுத்தார்கள். அப்ப இந்த கடவுளரெல்லாம் என்ன அர்த்தம்னு புரிஞ்சுக்காம நம்ம வணங்கினோம்னா நம்ம குருடுன்னு சொல்றோம், வேற ஒண்ணும் இல்லை. ஆகையினாலே தான் அன்பர்களே, ஒன்றே ஒன்றை உங்களுக்கு இந்த நேரத்தில் நினைவுபடுத்த விரும்புகிறேன். பெரிய கோயிலை கட்டி கும்பாபிஷேகம் பண்றாங்க, குடமுழுக்குன்னு செய்வாங்க, பார்த்திருப்பீங்க. அந்த குடமுழுக்குல கூட அது முக்கியமான நிகழ்வுகள்ல ஆச்சாரிய அவங்கள ஆச்சாரிய உற்சவம்னு வச்சு அவங்கள கும்பாபிஷேகம் முடிஞ்சு கொண்டு போய் வீட்டுக்கு அனுப்பிச்சு வைக்கிறத கூட ஒரு முக்கியமான சடங்காக மலர்த்தினார்கள். புரியுதுங்களா? ஆனா என்ன காரணம் அப்படின்னா, இறைத்தன்மையை அந்த டெய்டி, அந்த உருவத்திற்கு வகுத்து கொடுக்கறது யாரு? ஆற்றலை ஊட்டி கொடுக்கறது யாரு? ஆச்சாரியால் தானே. அதனால்தான் ஆச்சாரியால வீட்டுக்கு அனுப்பிச்சு வைக்கிறத ஒரு பெரிய சடங்கா கும்பாபிஷேகத்தில் வச்சிருக்காங்க. அப்ப நாம அந்த குருவை எவ்வளவு தூரம் புரிந்து வணங்க வேண்டும், பின்பற்ற வேண்டும் என்பதை எடுத்துக்கிட்டா, நிறைய பேர் குருவையே எடுத்துக்கலைங்கிறது தான் இப்ப வருத்தமான ஒரு விஷயமாக இருக்கிறது. பாருங்க, புரியுதுங்களா? அப்ப வேதங்கள் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், அகம் பிரம்மாஸ்மி தத்துவமசி சோகம் பிரம்மம் அயம் ஆத்மா பிரம்மம். பிரம்மத்தை தவிர வேறு ஒரு பொருள் தனியாக இல்லை, எல்லாம் பிரம்மமா இருக்கு. தத்துவமசின்னா அது நீ ஆனாய் என்றுதான் வேதங்கள் சொல்லுகிறது. தத் என்றால் அது, துவம் என்றால் நீ, அசி என்றால் ஆனாய். வேதங்களே என்ன சொல்லுதுன்னா அதுதான் நீயா வந்திருக்கேன். அப்ப அவருக்கும் நமக்கு என்ன தொடர்பு? அவர் வேற இல்லை, நான் வேற இல்லைங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்ப தாசன் என்ற நிலையிலிருந்து நட்பு பாவத்திலும் சக்கிய பாவம்னு பார்த்தோம் இல்லையா?
அந்த இடத்துக்கு வந்து இன்னும் சரணாகதிக்கு வருகிற போது என்ன ஆயிடும்னா, முதல்ல இறைவன் இல்லாம நான் வேறா இருக்கேங்கிற பாவத்தை விட வேண்டி இருக்கிறது. அதுதான் சரணாகதியில முதல் படி. பாரு, இறைவன் எங்க இருக்கான்னு சொல்லும்போது அவன் என்ன நான் போய் வேண்டி கேட்டு வாங்க வேண்டியிருக்கா. அதனாலதான் வேண்டுதல் வேண்டாமை இலான் அடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடம்பை இல்லைன்னாங்க. நீங்க துன்பம் இல்லாம இருக்கணும்னா ஒரு வழி சொல்லி தரேன். இந்த வேண்டுதல் வேண்டாமையெல்லாம் விட்டுவீங்கன்னாங்க. நம்ம விட்டுட்டோமா? கடவுள்கிட்ட தான் பெரிய பெட்டிஷனே கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஒரு நோட்டே வாங்கி எழுதி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அப்போ பகவத்கீதையும் அதுதான் சொல்லுது. கீதை என்ன சொல்லுச்சு அப்படின்னு கேட்டா, கடமையை நீ பாட்டுக்கு பண்ணிக்கிட்டே இரு, என்ன பலன் கொடுக்கணுமோ அதை இறைநிலை கொடுக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா நாம தெளிந்த ஞானம் பின்பற்றியவர் என்று பொருள், வேற ஒன்றும். அப்ப இப்ப பற்றறுதல் என்று சொன்னாங்களே, பற்றுக பற்றட்டான் பற்றினை, அதுக்கும் என்ன செய்யணும்? பற்றுக பற்று விடற்கு. அப்ப இறைவன் மேல பற்று வைக்கிறது கூட தவறு. ஏன்னா இறைவன் இருக்காரு, அவரை நான் பற்றுகிறேன் என்ற 2 பாவம் கொள்வது தவறு. அதை தான் சரணாகதியிலே காண்கிறோம். நான் அழிந்த இடம், நான் இல்லை இறைவா, என்னுள்ளிருந்து நீயே இயக்கி கொண்டிருக்கிறாய் என்ற ஒரு முழுமை நிலைக்கு செல்றது. அதை தான் அகண்ட பரிபூர்ண சச்சிதானந்தம் என்று சொன்னாங்க. சத் சித் ஆனந்தம். இந்த சத்தாக மெய்ப்பொருளாக நீயே இருக்கிறாய், இந்த பிரபஞ்சமாகவும் நீயே இருக்கிறாய், என்னுள்ளும் இங்கே சித்தாக அறிவாக மனமாக நீ தான் இருக்கிற, உன்னையல்லால் வேறொன்று இல்லை என்ற இடம். இப்ப இந்த ஆன்மாவாகிய உயிரினுடைய பிணைப்புகள் 3 இருக்கிறது. அது ஆணவம் கண்மம் மாயை என்று சொல்லப்படுகிறது. ஆணவம் என்றாலே முனைப்பு தான். நான் எனது அது வரவே கூடாது. பக்தி மார்க்கத்துல போனா என்ன ஆகணும்? நான் இல்லாம போகணும். தான் அந்தமான நிலை ஆனந்தமாமே என்று பாடியிருக்கிறார்கள். அப்ப அந்த நானற்ற இடத்தை சொல்லி குறிப்பிட்டார்கள். அதனை பெற வேண்டும் என்று வலியுறுத்தினார்கள். அதை முழுமை என்று சொன்னார்கள். அதனை சச்சிதானந்தம் சச்சிதானந்தம், அதாவது இடைவிடாத ஆனந்தம் அதில் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதை உணர்த்தி கொடுத்தது தானே குரு தட்சிணாமூர்த்தி. அப்ப இந்த ஆன்மாவாகிய உயிரை மற்ற மலங்களாகிய ஆணவம் கண்மம் மாயை என்ற 3லிருந்தும் நீக்கி இறைவனை சேர வேண்டும் என்பதை சின்முத்திரையாக காட்டியது கடவுள் தத்துவமானது. ஆனா ஆன்மா ஒருபோதும் என்ன பண்றதில்லை, இப்ப நான் எனது விடுறதில்லை. நான் எனது வச்சுக்கிட்டு எனக்கு நல்ல குடும்பம் வேணும், நல்ல குடும்பத்துக்கு வருமானம் வேணும், நல்ல வேலை வேணும், நான் நினைச்சதெல்லாம் நடக்க வேணும், கார் வேணும், பங்களா வேணும்னு இறைவன்கிட்ட போய் கேட்கிற நிலை. இதைத்தான் பாடினேன். என்ன சொன்னோம்? எனக்கு என்ன வேண்டும் என்ன வேண்டாம் என்பதை எல்லாம் என்னை விட நன்கறிந்தோன் எம்பெருமானே என்ற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கிறதா? எனக்கு என்ன வேண்டும் என்ன வேண்டாம் என்பதை எல்லாம் என்னை விட நன்கறிந்தோன் எம்பெருமானே என்று பாடுகிறார்கள். அப்ப இந்த விண்ணப்பம் வைக்கின்ற நிலை வள்ளல் பெருமானாரும் பாடியிருக்கிறார். ஒரு காலகட்டத்தில் உத்தமர்தம் உறவு வேண்டும், மதி வேண்டும், நின் கருணை நிதி வேண்டும், நோயற்ற வாழ்வு நான் வாழ வேண்டும்னு வரிசையா விண்ணப்பம் வைக்கிற கட்டத்தில் இருந்திருக்காங்க வள்ளல் பெருமானார். ஆனால் கடந்து என்ன பண்ணிடுறாங்க, ஜோதி வழிபாட்டுக்கு வரும்போது அவனோடு கலந்து விடுகிறது என்ற சன்மார்க்கத்தை சொன்னார்கள். அவனையும் எங்க புரிஞ்சுக்கிட்டு கலக்கிறதுன்னு வழி சொன்னாங்கன்னு உயிர்கருணையை வலியுறுத்தினார்கள். இப்ப பாருங்க, கடவுள் எங்க இருக்காருன்னு தேடணும், கடவுள் இடத்துல சரணாகதியை பத்தி பேச தொடங்கணும். கடவுள் எங்க இருக்காருன்னு புரிஞ்சுக்கிட்டோம், எங்க இருக்கிற கடவுள் எனக்குள்ளேயே இருக்காருன்னு ஏத்துக்கிறோம். எனக்குள்ளேயே இருக்காருன்னு எனக்குள்ளே எப்படி இருக்காரு? நம்மிடத்துல அறிவு இருக்கிறது இல்லையா? 6வது அறிவாகிய பகுத்தறிவு, நல்லது கெட்டது உணர்த்தி கொடுக்கக்கூடிய அறிவு ஒன்று இருக்கிறது இல்லையா? அதுதான் கடவுள், வேற ஒன்று. யாராவது என்கிட்ட அறிவே இல்லைன்னு சொல்லுங்க பார்ப்போம். சொல்ல முடியாது. அதே போல உங்களிடத்துல அன்பு இருக்கிறது இல்லையா?
அந்த அன்பு எப்படி இருக்கிறது என்று கேட்டால், என்னுடைய மனைவி, என்னுடைய மக்கள், என்னுடைய குழந்தைகள், என்னுடைய பேரம்பேத்தி, என்னுடைய உறவுக்காரவங்க, என்னுடைய தெருக்காரவங்க, ஊருக்காரவங்க தான் எல்லை கட்டி இருக்கு. இப்ப இந்த எல்லையை மட்டும் உடைச்சிட்டு, எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி ஒத்துரிமை உடையவராய் உவக்கின்றவர் அவர், அவருடைய உள்ளம்தான் சுத்த சித்திருவாய் எம்பெருமான் நடம்புரியும் இடமென நான் தேர்ந்தேன் என்று பாடியபடிக்கு இறைவன் எங்க டான்ஸ் ஆடுறாருன்னு கேட்டா, எல்லா உயிர்களையும் தன் உயிராக மதிக்கக்கூடிய உள்ள எதுவோ அவனுடைய உள்ளத்துலதான் இறைவன் காஸ்மிக் டான்ஸ் பண்ணிட்டு இருக்கான்றத வைக்கிறாங்க. ஆகையினாலதான் பாடினாங்க, எனக்கு வேண்டுதல் முழுவதும் அறிவோய் நீ அப்படின்னு பாடியிருக்காங்க சார். அப்ப நீங்க என்ன போய் கடவுள்கிட்ட போய் எனக்கு கொஞ்சம் இது ஒன்று வேணும், அப்புறம் அது ஒன்று வேணும், அப்புறம் மறந்துடாத இது ஒன்று என் லிஸ்ட்ல சொன்னேன், அப்பா பாரு நான் எதுக்கு சொல்ல மறந்துட்டேன், இன்னைக்கு ஞாபகம் வந்தது, இதையும் கொஞ்சம் சேர்த்துக்கோ, இதையும் பண்ணி கொடு. இதுதான் இந்த ரெக்வஸ்ட் வெளியில வைக்கிறத மாத்திட்டு இங்க ஒரு ரெக்வஸ்ட் இருக்கு. இதுக்கு பேர் உள்ளுணர்வுன்னு பேர். இந்த உள்ளுணர்வுல அவரை வாங்கி இங்க நமக்குள்ள உட்கார வச்சுட்டா, இன்ட்யூஷன் ஒண்ணு கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? அல்லது விழிப்புணர்வுன்னு பேசுறார் ஓஷோ. ரமணரும் அதை பற்றி சொல்றாரு, ஆன்ம சாட்சா்காரம் அப்படிங்கிறார். நான் யார் பிலாசபின்னு பேசுறாங்க. அப்ப அந்த ஞான மார்க்கத்துக்குள்ள நாம் வருகின்ற போது அன்பர்களே, தெளிந்தவர்களுக்கு ஜீவன் சிவலிங்கம் என்று பாடினார்களே, இந்த ஜீவனே சிவலிங்கம் என்று சொன்னாங்களையா இல்லையா? தெளிந்தாருக்கு ஜீவன் சிவலிங்கம் என்று சொன்னார்கள். அதே போல பாடுறாங்க, சமய நெறிகள் எல்லாம் பிள்ளை விளையாட்டு என்று பாடியவர்களும் உண்டு. சமய நெறிகள் எல்லாம் பிள்ளை விளையாட்டு என்றும் பாடியிருக்கின்றார்கள். அப்ப நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், சின்ன பிள்ளைகள்லாம் சேர்ந்து கூட்டாஞ்சூர் விளையாடும்ல, அது மாதிரி நானும் கோயிலுக்கு போனேன், அங்கே அவருக்கு வேண்டியதெல்லாம் பண்ணி அபிஷேகம் பண்ணேன், அலங்காரம் பண்ணேன், அருமையாக இருந்தது. அவர் கல்யாணம் பண்ணி பார்த்தேன், அப்புறம் முடிஞ்சு அன்னதானம் போட்டுச்சு, நானும் சாப்பிட்டேன், திரும்பி வந்தேன்னு. இப்போ இது மாதிரி தான் கடவுளை பின்பற்றி கொண்டு இருக்கிறோம் பெருவாரியாக. அப்போ அதைத்தான் சொல்கிறாங்க, பிள்ளை விளையாட்டு பண்ணிட்டு இருக்கீங்க, இது சந்தை படிப்பு என்றும் குறிப்பிடுகின்றார் வள்ளல் பெருமானார். ஆகையினால்தான் அன்பர்களே, ஒரு இடத்துக்கு வர வேண்டி இருக்கிறது. ஞானம் என்ற தெளிவு வருகிற போது என்னுடைய அன்பின் வழியது உயிர்நிலை, உயிரின் அழகான வெளிப்பாடு அன்பாக இருக்கிறது. நான் எப்பொழுது அன்பு மாறாமல் இருக்கிறேன்னா அதுதான் என்னுடைய சீர்மை. இப்ப நான் அன்போடு இருக்கிற தருணங்கள் எல்லாம் இறைவனோடு இருக்கிறது. அன்பு எங்க மாறிட்டு யார் மேலேயாவது கோபம் வருதோ, வெறுப்பு வருதோ, பகை வருதோ, அப்ப இறைவன் விலகிட்டாரு, நான் இங்க என்னுடைய ஆட்டத்தை போடுறேன்னு அர்த்தம். வேற ஒண்ணும் இல்லை. இதைதான் ஞானமதில் நானாயிருந்தே என்றும் பாடியிருக்கிறார். அப்படிப்பட்ட முழுமையான ஒரு ஞானத்தை புரிந்து கொள்வதற்கு, தெரிந்து கொள்வதற்கு தட்சிணாமூர்த்தியை தான் கூப்பிடுறாரு ஒரு பெரியவர். அந்த தட்சிணாமூர்த்தி என்பது எது அப்படின்னு கேட்டா, பக்தி நெறி பண்றோம் இல்லையா, அந்த பக்தி நெறி நிலை நின்று நவகண்டங்கள், 9 கண்டங்கள் இருக்கு இந்த உலகத்தை பிரிக்கிறாங்கல்ல, ஆசியா கண்டம், ஆப்பிரிக்கா கண்டம் அப்படின்னு. அது மாதிரி நவகண்ட பக்தி வழியில நவகண்ட பரப்பை வலம் வந்தும். நீங்க ஏதோ நான் திருப்பதிக்கு போனேன், கன்னியாகுமரி போனேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நவகண்ட பரப்பை வலம் வந்தும் பறவையிடை மூழ்கியும். பறவைன்னா எது? கடல், நதி. பறவையிடை மூழ்கியும் நதியிடை மூழ்கியும் பசி தாகமின்றி 7 நாமத்திடை நின்றும். ஒரு மந்திரத்தை பசி தாகம் இல்லாம இடைவிடாம சொல்லிட்டு இருக்கிறது என்றும், உதிரும் சருகு புனல் வாயுவினை வன்பசிதன கிடைக்கும். போய் சாப்பாட்டுக்குன்னு தேடி சமைச்சு சாப்பிட்ற வேலை கூட செய்ய மாட்டாராம். உதிருகின்ற கனியையும் சருகையும் புசித்துட்டு ஓடுற தண்ணியை குடிச்சிட்டு வாழ்வாராம். அடைத்தும் உதிரும் சருகு புனல் வாயுவினை வன்பசிதன கிடைத்தும்
மௌனத்திருந்தும் பாருங்க, நீண்ட கால மௌனம். பகவான் ரமணர் 14 ஆண்டுகள் தொடர்ந்து விருபாட்ச குகையில மௌனம் இருந்தார்னு அறியப்படுகிறோம். நமக்கு மனம் அடங்குதா ஒடுங்குதா? வெற்றி கதையெல்லாம் பேசிட்டு இருக்கோம், ஊர் கதையெல்லாம் பேசிட்டு இருக்கோம். இன்னும் சொல்ல போனா அடுத்தவங்களை குறை பேசுறது சௌக்கியமா பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? அப்படி அப்போ உயர் மலை நுழைவு புக்கியும் குகைக்குள்ள போய் இருந்து மௌனத்திருந்தும் மண்ணு தச நாடி சுத்தி செய்தும். நாடிகள் என்பது இப்ப 72,000 நாடி நரம்பு நம்ம உடம்புல இருக்குன்னு சொல்லப்படுகிறது. அது முக்கியமான தச நாடிகள்னு சொல்லப்படும். அப்ப அதை மண்ணு தச நாடி சுத்தி செய்தும் மூல பிராணனோடு அங்கேயே சோம வட்டத்தை அடைத்தும் தான் துரியம். அங்கதான் விழிப்பு நிலைக்கு வர்றோம். அப்படி இருந்துமே பிரயோஜனம் இல்லையா? என்ன? அற்ப உடல் கற்பங்கள் தோறும் நிலை நிற்க வேறு சித்தி செய்தும் மெய்ஞானமல்லது கதி கூடுமோ சித்தாந்த முத்தி முதலே சிறகிரி விளங்க வரு தட்சிணாமூர்த்தியன்னு பாடுறாங்க. இப்ப இதெல்லாம் எவ்வளவு சொல்லிட்டு வந்தாங்க பாருங்க. இதெல்லாம் தான் பக்தி மார்க்கம்னு பேர். இந்த பக்தி மார்க்கத்துல நீ அதை பண்ணி பார்த்தாலும், குகையில இருந்தாலும், மௌனத்து இருந்தாலும், மண்ணு தசநாடி சுத்தி செய்தும், மூல பிராணனோட அங்கேயே சோமோட்டத்தை அடைத்தாலும், யோகத்துல துரியம் பண்ணாலும், அந்த உயிர்கருணை இல்லாமல் அது முழுமையாகாது என்பதை வலியுறுத்துகின்றார்கள். சிறகிரி விளங்க வரு சிரம்னா உச்சி. சிறகிரி விளங்க வரு தட்சிணாமூர்த்தியை, அந்த தட்சிணாமூர்த்தி எப்படி உபதேசம் பண்றாருன்னு சொன்னேன். சென்முத்திரையாக உபதேசம் பண்றார். ஆன்மாவை மும்மலங்களிலிருந்து நீங்கி நான் எனது நீங்கி நீ இருந்தா அதுவே முக்தி என்று சொன்னார். புரியுதுங்களா? இப்ப இந்த இடத்துல நானே இல்லாத போற இடத்தை சொன்னது ஆன்மீகம், பக்தி மார்க்கம் என்று சொன்னா, அப்ப நான் போனால் அவன் அருள் சித்திக்கும். அந்த நான் போறதுதான் சரணாகதி, டோட்டல் சரண்டர். இப்ப அந்த சரணாகதின்னு ஒரு வார்த்தை இன்றைக்கு கடவுளிடம் எப்படி சரணாகதி அடைவதுன்னு தலைப்பு சிந்திக்கிறோம் இல்லையா? அந்த சரணாகதி என்ற நிலை எப்படி இருக்கும் என்று விளக்கப்படுகிறது என்று சொன்னால், சரணாகதி செஞ்சிட்டவனுக்கு மறுபடியும் கடவுள்கிட்ட போய் ரிக்வஸ்ட் கேட்கறதுக்கு பேசுறதுக்கே வேலையே இல்லை. ஏன்னா எல்லாம் அவன் பார்த்துக்குவான்னு இவர் பாட்டுக்கு இருப்பார். இவர் பாட்டுக்கு இருப்பார்னா சும்மா இருக்க மாட்டார், இவருடைய கடமையை ஒழுங்கா பண்ணிட்டு இருப்பார். அப்ப நீங்களும் இறைவனிடம் அன்பு செய்யுங்கள், இறைவனிடம் நம்பிக்கை வையுங்கள், இறைபொருள் எங்கும் இருக்கிறது என்று புரிந்து கொள்ளுங்கள், எங்கும் உள்ள இறைபொருள் நம்முள்ளும் இருக்கிறது என்று தெரிந்து கொள்ளுங்கள். நம்முள் இருக்கக்கூடிய இறைவன் என்னுள்ளே இறைவன் இருக்கிறான். அட்லீஸ்ட் இந்த உடம்புக்குள்ளேயே இறைவன் இருக்கான்றத புரிஞ்சு ஒத்துக்கிட்டு அந்த கன்க்ளூஷனுக்கு வந்துட்டோம்னு சொன்னா அதான் சன்மார்க்கம் 4வது படிநிலைன்னு சொன்னோம். இப்போ அவனாகவே ஆகிறதுன்ற இடத்துக்கு நானும் வந்துட்டேன். எனக்குள்ள அவன் இருக்கான், அவனை வெள்ளி நான் தனியா இல்லை, நான் சோமசுந்தரம் இங்க இல்லை, இங்க பேசுறது அவன் தான் அப்படிங்கிற இடத்துக்கு வந்தாச்சுன்னு வச்சுக்கோ. இப்ப என்னுள்ளே இறைவன் இருக்கிறான் என்று புரிந்த ஒருவன் பிற பொருள்களை பார்க்கிற போது அங்க இறைவன் இருக்காரு, இங்க இல்ல, அவனுக்குள்ள இருக்காரு, இவனுக்குள்ள இல்ல, நாய்க்குள்ள இருக்கு, நரிக்குள்ள இருக்கு. சொன்னாங்கல்ல, தூணிலும் இருப்பான் திரும்பிலும் இருப்பான் என்று சொன்னார். அப்ப இறைபொருளை எங்குமாக பறந்திருக்கிறது, விருந்திருக்க, எங்கும் நிறைந்திருக்கிறதுனா அப்ப அந்த கடவுளை நீ என்ன தேடிக்கிட்டு இருக்க? அவர்கிட்ட போய் ரிக்வஸ்ட் வச்சுக்கிட்டு இருக்க, அவர்கிட்ட போய் பெட்டிஷன் கொடுத்துக்கிட்டு இருக்க, ஏன்னா கடவுளே கடவுளே கொஞ்சம் பார்த்து செய்யு வேண்டுதல். அதனால தான் சொன்னாங்க, வேண்டுதல் வேண்டாமை இலான் அடி சேர்ந்தார்க்கு என்று சொன்னார். அப்ப அந்த இடத்துக்கு வர்றதுக்கு தான் பக்தி மார்க்கம் நம்மளை கூப்பிட்டுக்கிட்டு போய் சரணாகதி கொண்டு வந்து நிறுத்தியது. எனவே அந்த பரிபூர்ண சரணாகதி, இந்த டோட்டல் சரண்டர் என்று சொல்லக்கூடிய பெருநிலை நாம் கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துல போய் நிற்கணும். அதுதான் நம்முடைய டியூட்டி. அங்க போயிட்டா அங்கே 2 இல்லை. நான் ஆணல்லன் பெண்ணல்லன் நல்லா அலியுமல்லன்னு பாடினது போல நானும் இல்லை நீயும் இல்லை ஏகமானோம் என்ற இடம் வரும். அப்ப அந்த ஏகம் ஒன்றானோம் பரமானந்தம் என்ற நிலைக்கு நாம வந்துட்டோம்னு சொன்னா அப்ப கேள்வியும் இல்லை பதிலும் இல்லை. கேள்வி கேட்கறதுக்கு, ரிக்வஸ்ட் வைக்கிறதுக்கு, பெட்டிஷன் வைக்கிறதுக்கு, என்ன கொஞ்சம் பார்த்துக்கோப்பா, எனக்கு கொஞ்சம் அது வேணும், அப்ப என்ன கொஞ்சம் பார்த்துக்கோப்பான்னு பெட்டிஷன் வைக்கிற பக்தி மார்க்கம் எளியது, ஆரம்ப கட்ட படிநிலை. அப்ப சரணாகதி என்பதுல நான் செய்ய வேண்டிய கடமையை நான் செஞ்சுட்டு போயிட்டே இருக்கேன்ப்பா, இதுக்கப்புறம் என்ன விளைவு வந்தாலும் ஒத்துக்கிறேன்னு சொன்னதுதான் பகவத்கீதை சொன்ன கர்மயோகம்.
அந்த கர்மயோகத்தோடு ஒருவன் சரணாகதியை கடைபிடித்தால் வெற்றி பெற்ற முழுமை பெற்ற பக்தனாக இருப்பான். அதைத்தான் எல்லா ஞான நூல்களும் வலியுறுத்துகிறது. இதை புரிந்து கொள்ளாமல் கடவுள்கிட்ட போய் பார்கெயின் பண்ணிட்டு இருக்காதீங்க. உனக்கு முடி கொடுக்குறேன், முண்டியல்ல காசு போடுறேன், தங்குறத இழுக்கிறேன், உனக்கு எல்லாம் வேண்டியதெல்லாம் பண்றேன், நான் கோயிலே கட்டி தரேன், உனக்கு உன்னை உட்கார வச்சு நான் தான் கும்பாபிஷேகம் பண்ணி உனக்கு வீடே இல்லாம இருந்தா நான் தான்ப்பா வீடு பண்ணி கொடுத்தேன்னு ஒருத்தர் சொன்னா இது எவ்வளவு ஒரு அறியாமை பாருங்களேன். ஒருத்தர் கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காரு, இவர் தான் பண்ணியிருக்காரு, இவருடைய முழு செலவுல பண்ணியிருக்காரு. இவர் என்ன சொல்றாரு, இறைவன் இருக்கிறதுக்கு இடம் இல்லாம கோயில் இல்லாம தவிச்சுக்கிட்டு இருந்தாரு. இப்ப கடவுளுக்கு நான் என்ன பண்ணிருக்கேன், நான் தான் கோயில் கட்டி கொடுத்துருக்கேன்னு இவர் சொன்னா இவரை நல்லவர் நீங்க ஒத்துக்குவீங்களா? இவர் நான் தான் பண்ணேன் கடவுளுக்கே பண்ணேன்னா இவருடைய அகந்தையை பார்த்து நீங்க அது ஒழியணும்னு நினைப்பீங்களா? அதனால இது ஒரு அருமையான ஞானம் தான். அது பக்தி மார்க்கத்துல போனா அந்த சரணாகதிங்கிறத டோட்டலா எல்லாத்தையும் விட்டு வச்சுட்டு நாம அதுவாகி நிற்றல் என்ற பேருண்மையைத்தான் பக்தி மார்க்கம் வலியுறுத்தி சொன்ன போதிலும் நாம் யாரும் அதை ஒழுங்கா புரிஞ்சுக்கிறதும் இல்லை, அதை பின்பற்றுவதும் இல்லை, அந்த இடத்துக்கு போறதும் இல்லை, அந்த இடத்துக்கு போறவங்க சொல்றத கேட்கறதும் இல்லை, கேட்டாலும் உள்ள வாங்கிறதும் இல்லை. இப்படி இருக்கிற இந்த சமுதாயத்தை ஒரு மாற்று காண்பதற்காகத்தான் இந்த அன்பே சிவம் குழுவின் மூலமாக இது போன்ற நல்ல சிந்தனை விருந்துகளை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறோம். இதனை உங்களுக்கு உள்ளே வாங்கி பரம்பொருள் எல்லாமாக இருக்கிறது, எங்கும் நிறைந்திருக்கிறது, என்னுள்ளும் இருக்கிறது, அப்ப அதுவே என்னை நடத்தி கொண்டு இருக்கிறது. அப்ப அந்த ரிதம், அந்த சீர்மை, நேச்சர் ஆஃப் ரிதம்னு சொன்னோம் இல்லையா, அந்த சீர்மை நமக்குள்ளேயும் உள்ளுணர்வாக அது விளங்கி தோன்றுகின்ற வகையிலே நாம் வாழ்ந்தோமே என்று சொன்னால் அதுவே சரணாகதியினுடைய பரிபூர்ண சித்தி நிலை என்று கூறி சரணாகதி அடைந்த இடத்துல தான் கடவுளை நம்ம ஒன்றி இருக்கோம்னு அர்த்தம். அதை தாண்டி கடவுள்கிட்ட பெட்டிஷன் வைக்கிற நிலையிலிருந்து மாற்று காண்போம் என்று சொல்லி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். இந்த நிகழ்வில் இணைந்து கொண்ட நல்ல தூய உள்ளங்களாகிய உங்கள் அனைவரையும் அதே இறைநிலை இணைப்பில் நானும் அமைந்து வாழ்த்தி அமைகின்றேன். நீங்கள் அனைவரும் பேராற்றலின் கருணையினால் உடல்நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், விஞ்ஞானம் நோக்கி சிறப்பாக வாழ இறைநிலை இணைப்பில் மனம் வைத்து மனதார வாழ்த்துகின்றேன். வாழ்க வளமுடன். வாழ்க. நன்றி, வணக்கம். ஐயா ரொம்ப ரொம்ப நன்றி. அருமையா இருந்துச்சு. இந்த கடவுளிடம் சரணாகதி அடைவது, இது மாதிரி நிறைய ஸ்பீச் பேசுறாங்க, நிறைய பேர் பேசுறாங்க. உண்மையிலேயே சரணாகதி அடைவது எப்படின்னு சொல்லி உங்க ஸ்பீச்ல வந்து நல்லா தெரிஞ்சிச்சு. இப்ப நான் என்ற ஈகோவை விட்டுட்டாலே கடவுளுக்கு உள்ள வந்துருவாரு. ஏன்னா நம்ம பண்ணல ஒரு வேலையும், அவர் பண்றாருன்னு நம்ம எடுத்துக்கிட்டு நல்லதும் கெட்டதும் நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு போயிடுவோம், அவர் தான் பண்றாருன்னு அப்படின்னு. ரொம்ப அருமையா அதை தான் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணதுல எனக்கு புரிஞ்சது. நம்ம கோயிலுக்கு போனா கூட வந்துங்க சார், அந்த பலி பீடம்னு ஒண்ணு வச்சிருப்பாங்கல்ல, அந்த நான்ன்றத பலி கொடுத்துட்டு நீ உள்ள போ அப்படின்னு தானே அர்த்தமே கோவிலுக்கு போறவங்களுக்கு. அந்த ஈகோ விட்டுட்டு அந்த ஒருமைத்தன்மை ஒண்ணுமே இல்லாம நம்ம போறோம் அவர்கிட்ட. அந்த மாதிரிதான் கோவில்லவே வச்சிருக்காங்க. அந்த ஒரு நாம ஒன்றுமில்லாம போகும்போது அந்த பேராற்றல் நமக்குள் விளங்கி என்ன நடத்தணுமோ நடத்தி கொடுக்கும்ன்றதுதான் சூட்சுமம். சூப்பர். அது நமக்குள்ள போய் இயக்கம். ஏன்னா நான் வந்துட்டு அப்ப நீயே பண்ணிக்கோன்னு அவர் விட்டு போயிடுவாரு. கரெக்ட் முடிச்சிட்டீங்க. இதுதான் சரணாகதி. கரெக்ட் கன்க்ளூஷன் சொல்லிட்டீங்க. அப்ப நீ இருக்கும்போது நான் எதுக்குன்னு போயிடுவாங்கல்ல. அதனாலதான் வந்து இந்த பக்தியே வந்து துவைதமா பாக்குறோம் இல்லைங்க சார். அவர் வேற ஒரு ஆளு, நம்ம ஒருத்தர், நம்ம போய் அங்க போய் வேண்டிக்கினாவே அது டியூவாலிட்டி வந்துரும். அத்வைத ஞானம் தான் வேணும். அத்வைதம் விளங்கிடுச்சுன்னா துவைதமா வெளியில வழிபட மனமும் நன்னேன்னு எல்லாம் பாடியிருக்காங்க. இறைவா உன்னை கையெழுத்து கும்புறது கூட தப்புன்னு எனக்கு தோணுதுன்னு சொல்லி பாடியிருக்காங்க. அதெல்லாம் நான் வந்து என்னுடைய பக்தியும் தரையறுதலும்னு ஒரு தலைப்பு ஆன்மீக அறிவியல் யூடியூப்ல பதிவு பண்ணியிருக்கேன், கேளுங்க. ரொம்ப ரொம்ப அருமையா இருந்துச்சுங்க சார். கேட்க ரொம்ப ஹாப்பியா இருந்தது. நான் மனசுல நினைச்சதெல்லாம் இவர் சொல்றாரு அப்படி இருந்துச்சு. ரொம்ப நாளா இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. ஆனா யாரு சொன்னாலும் அவங்களுக்கு கோபம் தான் வரும், நம்மள வந்து ஆப்போசிட்டா பேசுறாங்க அப்படின்னு நினைச்சுக்கிப்பாங்க. ரொம்ப அருமையா இருந்துச்சு. இந்த அத்வைதம்னு அகம் பிரம்மாஸ்மி நமக்குள்ளதான் இருக்காரு, பிரம்மமா இருக்காரு, அதுதான் எல்லா உயிர்கிட்டயும் இருக்காரு. நம்ம அந்த கண்ணோட்டத்துல நம்ம பார்க்க ஆரம்பிச்சிருவோம் நம்ம சரணாகதி அடைஞ்சிட்டோம்னா. நம்ம கோயிலுக்குள்ள வரைக்கும் அப்படியே டிசிப்ளின்டா அப்படியே இருக்காங்க சார். அப்புறம் வெளியில வந்ததுக்கு அப்புறம் அந்த டிசிப்ளின் எங்க போகுது அதெல்லாம் எதுவும் தெரியல. அப்ப என்ன அர்த்தம்னா உள்ள மட்டும்தான் அவர் இருக்காரு, வெளியில வந்து இல்ல, அவ்வளவுதான். அதுக்குள்ள மட்டும்தான் இருக்காருன்னு அர்த்தம். அந்த மாதிரிதான் இருக்கு இப்ப பக்தி
இந்த அப்படிதான் வேண்டுதல்லாம் போயிட்டு வைக்கிறாங்க இருக்கு. இல்லைங்க ஆமா. சார். இந்த ம். வேண்டுதல், இந்த நான் நெருப்பு தான் சொன்னேனே, மெரிக்கிறாங்க. கோயில் கட்டினவரே நான் ம். தான் கோயில் கட்டி சாமியை உட்கார வச்சிருக்கேன், நான் எனக்கு தான் ரொம்ப 3 வேளை காமெடியா சாப்பாடம் இருந்துச்சு. போடுறேன்னு நினைச்சா எவ்வளவு ஒரு காமெடியா இருக்கு ரொம்ப பாருங்க. ரொம்ப காமெடியா இருந்துச்சு. நீங்க அத சொல்லும்போது, நான் கடவுளுக்கே நான் தான் கோவில் கட்டினேன் அப்படி சொல்ல முடியுமா? அந்த கோவிலு கட்டுறது, கல்லு, மண்ணு எல்லாமே அவரு தானே. எப்படி அவர ஒரு இதுக்குள்ள நம்ம எப்படி அடைக்க முடியும்? போதும், ரொம்ப அருமையா ரொம்ப சொல்லிட்டீங்க, நல்லா சொல்லிட்டீங்க, சிறப்பு. ரொம்ப 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 சூப்பரா இருந்துச்சுங்க சார். ரொம்ப அருமையா இருந்துச்சு. எல்லாரும் கேட்டு கண்டிப்பா ஒரு விழிப்புணர்வு வரணும். கண்டிப்பா வரணும். ஏதோ ஒண்ணு நம்ம அந்த நெருப்பு மெரிக்கிறாங்க, அந்த அலகு குத்திக்கிறாங்க. அவங்களே ஹர்ட் பண்ணி அந்த பெயின் அவருக்கு எதுக்கு சார்? நம்ம இந்த இன்னைக்கு எத்தனை பெயினுக்கெல்லாம் இன்னைக்கு எத்தனை பேர் வந்தாங்க? ம். ஒரு 5 பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சார். ம். பாருங்க, இன்னும் நிறைய நாம போய் ரீச் ஆக வேண்டியிருக்கு. ம். அதுக்கு ம். என்ன ம். செய்யணுமோ செய்வோம். ம். 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 கண்டிப்பா அதான் செய்யணும் சார். 6:30 மணி டயத்தை 12 மணி டைம் ஆக்கியும் ரெக்கார்டிங் ஆமா. முடிச்சிட்டிங்களா? முடிஞ்சிருச்சுங்க சார். சரி. ரொம்ப ரொம்ப அருமையா பா இருந்துச்சுங்க சார். பாலகிருஷ்ணன்